மதுரை மாவட்டம் பெருங்குடியில் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் காவலர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பெருங்குடியில் நுண்ணறிவு பிரிவு காவலரை கற்களாலும் ஆயுதத்தாலும் மர்ம கும்பல் தாக்கியிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசார் மீது ரவுடிகள் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுந்தரபாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். சுந்தரபாண்டியன், வணக்கம். போலீசார் மீது மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த மர்ம கும்பல் தொடர்பான விவரங்கள் வெளியானதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் தலைமை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே பெருங்குடி பகுதியில் ஆயுதங்களுடன் 3 பேர் நிற்பதாக உளவு பிரிவினருக்கு தகவல் தெரிந்தது. திருமூலம் காவல்துறை கண்காணிப்பாளர் நுண்ணறிவு பிரிவு காவலர் ராஜா மற்றும் சிலர் சம்பவ இடத்திற்கு செல்ல முயன்றனர். இதில் மற்றொரு முன்னர் காவலர் ராஜா விரைவாக சென்று பெருங்குடி ராம்கோ பயணியர் விடுதி அருகே சந்தேகத்துக்குரிய 3 நபர்களை விசாரணை செய்துள்ளனர். போதையில் இருந்த 3 நபர்கள் ராஜாவிடம் போதையில் தகராறு செய்துள்ளனர். நுண்ணறிவு பிரிவு காவலர் ராஜா அவர்களை விசாரணை செய்யும் போது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா காட்டாமரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இங்கு எதற்கு வந்தீர்கள் என கேட்டதும் அவர்கள் ஆத்திரமடைந்து கற்கள் மற்றும் ஆயுதங்களால் தாக்கிய நிலையில் பலத்த காயமடைந்த கை, இடுப்பு, தொடை ஆகிய பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ளவர்கள் கூச்சோடைய 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் தப்பி ஓடினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெருங்குடி போலீசார் காவலர் ராஜாவை மீட்டு வேலம்மாள் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். அதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதில் 16 தையல் போடப்பட்டது. கை, நெஞ்சு, தொடை பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இன்று காலை நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் ராஜாவிற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. காயமடைந்த காவலர் ராஜா ஆபத்தான நிலையில் மதுரை வேலம்மாள் நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து பெருங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஆயுதங்களுடன் திருந்தவர்கள் பிரிவு காவலர் விசாரணை செய்த தாக்கிய சம்பவம் போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைமை. மதுரை மாவட்டம் பெருங்குடியில் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் காவலர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பெருங்குடியில் நுண்ணறிவு பிரிவு காவலரை கற்களாலும் ஆயுதத்தாலும் மர்ம கும்பல் தாக்கியிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசார் மீது ரவுடிகள் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுந்தரபாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். சுந்தரபாண்டியன், வணக்கம். போலீசார் மீது மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த மர்ம கும்பல் தொடர்பான விவரங்கள் வெளியானதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் தலைமை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே பெருங்குடி பகுதியில் ஆயுதங்களுடன் 3 பேர் நிற்பதாக உளவு பிரிவினருக்கு தகவல் தெரிந்தது. திருமூலம் காவல்துறை கண்காணிப்பாளர் நுண்ணறிவு பிரிவு காவலர் ராஜா மற்றும் சிலர் சம்பவ இடத்திற்கு செல்ல முயன்றனர். இதில் மற்றொரு முன்னர் காவலர் ராஜா விரைவாக சென்று பெருங்குடி ராம்கோ பயணியர் விடுதி அருகே சந்தேகத்துக்குரிய 3 நபர்களை விசாரணை செய்துள்ளனர். போதையில் இருந்த 3 நபர்கள் ராஜாவிடம் போதையில் தகராறு செய்துள்ளனர். நுண்ணறிவு பிரிவு காவலர் ராஜா அவர்களை விசாரணை செய்யும் போது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா காட்டாமரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இங்கு எதற்கு வந்தீர்கள் என கேட்டதும் அவர்கள் ஆத்திரமடைந்து கற்கள் மற்றும் ஆயுதங்களால் தாக்கிய நிலையில் பலத்த காயமடைந்த கை, இடுப்பு, தொடை ஆகிய பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ளவர்கள் கூச்சோடைய 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் தப்பி ஓடினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெருங்குடி போலீசார் காவலர் ராஜாவை மீட்டு வேலம்மாள் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். அதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதில் 16 தையல் போடப்பட்டது. கை, நெஞ்சு, தொடை பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இன்று காலை நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் ராஜாவிற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. காயமடைந்த காவலர் ராஜா ஆபத்தான நிலையில் மதுரை வேலம்மாள் நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து பெருங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஆயுதங்களுடன் திருந்தவர்கள் பிரிவு காவலர் விசாரணை செய்த தாக்கிய சம்பவம் போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைமை. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி.